ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய துருப்பிடிச்ச ஒரு கேட்டு தாங்க. இந்த கேட்டை தாங்க ரீஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ரீஒர்க்குக்கு என்ன சார்ஜஸ் ஆகுது, ஸோ இது என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கோயம்புத்தூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி டோர்ஸ் போயிருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து பேசிக்கலாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த டோரை என்னென்னா ரொம்ப நாளாக எல்லாத்தோட வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டு பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருங்க. அதை இவங்க எவ்வளோ அழகாக அதை கட் பண்ணி, ஸோ இதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கட் பண்ணி இதை செட் பண்ணி வெல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட பாருங்கள் எப்படி அரிச்சிருக்கு, நீங்களே பாருங்களேன். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதோட அரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முத்திருச்சு. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா அடுத்தடுத்து போயிடுச்சுன்னா கேட்டோட செலவு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 30,000 ஸோ நல்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வெறும் ஒரு 15,000 20,000 டோர்ஸ் கேட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லதாக பண்ணால் ஒரு 30,000 ரூபாய்க்கு வரும். ஸோ இது அதுபோல் சிம்பிளாக சின்னதாக அதை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வீடியோ தாங்க இது. ஸோ யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எங்களோட கேட்ஸ் ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தாராளமாக பேசிக்கலாங்க. ஸோ இதோட வெல்டிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சேஃப்டியோடு தான் நம்ம செய்யணும். அண்ட் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளே ரொம்ப இது பண்ணிவிடும். அன்றைக்கே சாருக்கு அந்த வெல்ட் அடிச்சிருக்க சாருக்குமே பார்த்திங்கன்னா கண் ஃபுல்லாக புகை போய் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இப்போ அடிச்சிட்ருக்காரு. ஆனால் பட் சரியாயிடுச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஒரு மார்னிங்லேருந்து சரியாயிடுச்சு. ஸோ இது நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்டிங் பண்ணுறாங்கங்க. கிரைண்டிங் பண்ணதுக்கு அப்புறமேல் அந்த இப்போ நம்ம அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக மேலே கோட்டிங்லாம் கொடுப்போம். ஸோ இது நார்மலாக சிம்பிளாக இருக்கிறனால நம்ம இந்த இதுக்கு இந்த ஒர்க் எதுவும் கொடுக்கல. இதாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு துருப்பிடிக்கிறது நம்ம சாதாரணமாக நடக்கிறது தானேங்க. அது ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி மாற்றுறவங்களுக்கு மாற்றிக்கலாங்க. ஸோ அந்த 2 பக்கமே பாருங்கள், 2 பக்கமே பிரித்து அடித்து ஸோ அதோட வெயிட்னஸ் கொடுத்துருக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்கங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒரு சைடு அடிக்காமல் மட்டும் இன்னொரு சைடு அடிக்காமல்னா கூட நமக்கு ஃபில் ஆகாது. வெல்டிங் தொழில் ரொம்ப கஷ்டங்க, சீரியஸாகவே நான் சொல்கிறேன்னா. ஏன்னா வெயில், நாங்களே பாருங்களேன் எடுக்கிற இதில் வெயிலில் தான் நான் அவர் எடுத்துகிட்டு தான் நல்லா நின்றுட்டேன். ஸோ இந்த வேகாத வெயிலில் வெல்டிங் அதை புகை ஹீட்டு இதெல்லாம் தாங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஒரு வழியாக டோர் மாட்டியாச்சுங்க. ஒன் சைடு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த ரொம்ப துருப்பிடிச்சிருந்த டோரையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கோம். ஸோ அடுத்த டோரையும் கழட்டியாச்சு. ஆனால் இந்த மொதல் டோர் மாதிரி இல்லைங்க. இந்த டோரு ரொம்ப ரிஸ்க் எடுத்துருச்சு வேலையை பொறுத்தளவுக்கு. என்னென்னா அதை கழட்டி அதோட அந்த ஒன்று இந்த கடத்துறதுக்கு மோஸ்ட்லி கடப்பாறை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த இடத்துல கடப்பாறையும் இல்லை. ஸோ அதுலேருந்து வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்து அடியிலேருந்து எடுத்து தான் நம்ம அதை கழட்டி ஒர்க் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கிறனால தான் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி அரிச்சிருக்கு, நீங்களே பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த போயிடுச்சுங்க. நீங்கள் நிறைய பேர்த்தோட வீடு பார்த்திங்கன்னா இந்த மழை பார்த்திங்கன்னா மழை சைடில் சொட்டி கீழே கடைசியாக அந்த பாட்டுக்கு வரும்போது என்ன ஆகுனா அது துருப்பிடிச்சிரும். இதை சேகப்பட்ட வேலை இழுத்துருச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாமோ தவிர்த்து அதோட எட்ஜஸோட அந்த டோர் கீழே மாட்டோம் பார்த்திங்களா. இந்த கேட்டு அந்த கீழே அந்த கீழுமே நமக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அதை எல்லாமே பிரித்து ரீஒர்க் பண்ணி, இது போக என்ன நமக்கு சிரமம் அப்படின்னா அந்த டிசைன்ஸ் பக்கத்தில் சைடில் வருது பார்த்திங்களா. அந்த டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா அதோடய கட் செக்ஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே கலெக்டி ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நம்ம புதுசாக வாங்கின அந்த இதை என்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். அதுவே ஒரு தனி ப்ராசஸ் தாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கே அதுக்கே ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ இதை ஏன்னா துருப்பிடிச்சிக்கும், சின்ன பிளேடு டேமேஜஸ் எது ஆனாலுமே கூட நம்ம மேலே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டம்தாங்க இந்த ஜாப்பு.
நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் இந்த வெல்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா இதை தாண்டி இது வந்து சின்ன சிம்பிள் ஒர்க்கில் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டம் இருக்கும். இதை மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதோட அளவு ரெடி பண்ணணும். எல்லா தொழிலுமே கஷ்டம்தாங்க. அந்த தொழில் கஷ்டத்தில் வந்து நம்ம இதை பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒர்க்கு பார்க்கும்போது இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அது நான் அந்த இடத்துல ஃபீல்டில் நின்றேன். என்னால் நிற்க முடியல. அதுக்கு மேலே வந்து எப்படி தான் அந்த சார் செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரில. ஸோ இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து கட்டிங் ப்ராசஸ் தாங்க ரொம்பவே லீடியல் ஆகும். கட் பண்ணி நம்ம ஒரு அளவு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் நெக்ஸ்ட் வந்து அப்படியே அந்த வெல்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். இது கட் பண்ணி எடுக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இது நாங்கள் கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட மெஷர்மெண்ட் எடுத்து, ஏன்னா இதில் டிசைன் வேறு வருது, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து அந்த டிசைனுமே வந்து சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்களா, அந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக வருது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து அளவு மார்க் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். சும்மா நார்மலாக நம்ம அளவு எடுத்து போட்டு எல்லாம் பண்ண முடியாதுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெல்டிங் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வெல்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க சீரியஸாகவே. நீங்கள் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் வெல்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது வந்து செய்யணும், இந்த மாதிரி எங்களோட வீட்லேயும் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா தாராளமாக கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிக்கலாங்க. சேனல்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள், அவங்க கம்மி பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி விசிட் பண்ணி ஏன்னா நம்பிக்கையானவங்க தான் நம்மக்கிட்ட இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் நம்ம பண்ணி தந்துடலாங்க. அண்ட் பாருங்கள், அந்த ஒர்க்கில் எல்லாமே வந்து அந்த பியூரிட்டி அந்த எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியுமோ, நம்ம வாக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் டெடிக்கேஷன் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் லைஃப்பில். ஸோ வந்து இவ்வளோ வேகாத வெயிலையும் அவர் வந்து தன்னோட ஒர்க்கை வந்து யோசிக்காமல் பண்ணுறாரு. ஸோ வந்து இதை எடுத்து மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாலுமே இமிடியேட்டாக கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து மாட்டினதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து இதுதான் அதுதான் பேச முடியாது. மாட்டினதுக்கப்புறமே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். என்ன ப்ராசஸில் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது வந்து டைட்டாக இருக்கா, இல்லை வந்து பிடிக்குதாங்கிறத வந்து நம்ம முதற்கொண்டு பார்த்துட்டா வந்து, ஏன்னா அளவு ஆங்கிள்ஸ் மாறும். நீங்கள் இதை வந்து ஜாயின் பிட் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து என்னென்னா டோர் இறங்கலாம், கீழே இறங்கலாம். அதை ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தேடிட்டு இருப்பாங்க, நிறைய வெல்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்பிக்கையான இடமா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. உங்களோட வீடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு மாறுறது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்கு பார்த்திங்களா, அந்த துருப்பிடிச்சதே இருக்காதுங்க. பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் ஒரே மாதிரி கலர் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு தெரியாதுங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபுல்லாக மாறிடும். இப்போதைக்கு அந்த டெம்பரவரி அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதை செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓனரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சாச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.